தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருளின் காலம் நாள் 25. மாறாத தெய்வம், மறவாத தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் புத்தகம் 13:8 படிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்படுகின்றது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என் உள்ளம் கைகளில் நான் பொறித்து வைத்திருக்கென்று சொல்லி கடவுள் நம்மை மறவாத தெய்வமாக இருக்கின்றார். யார் உன்னை மறந்தாலும், பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், பால் குடிக்கும் குழந்தையை தாயானவள் மறந்தாலும், நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை மறவேன் என்று சொல்லி நம்மை மறவாத தெய்வமாய் நம் தேவன் இருக்கின்றார். மறக்காத தேவனுடைய அன்பின் பிரசனம் நாம் இருக்கணும் என்கிற நம்பிக்கையே நமக்கு ஒரு வகையான உத்வேகத்தை கொடுக்க வேண்டும். நம் தேவன் நம்மோடு இருக்கின்றார். எல்லோரும் என்னை விட்டு போனாலும், எல்லோரும் என்னை கை நிகழ்ந்து போனாலும், எல்லோரும் எனக்கு துணையாக இல்லாமல் போனாலும், என் ஆண்டவர் எனக்கு பக்க பலமாயிருக்கின்றார், ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதியை தான் இன்றைய வார்த்தையானது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய மாறாத தெய்வம், மறவாத தெய்வம் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நம்மை தேடி வருகிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மற்றும் திருப்பாடல் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது நம் தேவன் தகுந்த வேளையிலே நமக்கு பதிலளிப்பவராக இருக்கின்றார், தக்க வேளையிலே நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். இக்கட்டான வேளையிலே, இன்னொற்ற வேளையிலே நான் ஆண்டவர் நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு துணை புரிந்தார் என்ற வார்த்தையின் பிரகாரம் நமக்கு எப்போது தேவையோ, என்ன தேவையோ அதை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். உதாரணங்களை பார்க்கின்ற பொழுது தானியேல் புத்தகத்திலே சிங்க குகையிலே தானியேல் போடப்படுகின்ற பொழுது அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டவராக இருக்கின்றார். அந்த இடத்திலே தானியேலின் ஜெபத்திற்கு கடவுள் பதில் கொடுக்கின்றார். தீச்சூளையிலே 3 இளைஞர்கள் போடப்பட்ட பொழுது 4வதாக ஒரு தூதரை அனுப்பி அந்த தீச்சூளையின் மத்தியிலே அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த கடவுள் அவர்களை காப்பவராக இருக்கின்றார். சூசன்னா சாவின் விரும்பி நிற்கின்ற பொழுது ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் தானியேல் என்கிற மனிதனை அனுப்பி தகுந்த வேளையிலே சாவின் தலையிலிருந்து சூசனாவை மீட்டு கொண்டதாக இருக்கின்றது. இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தகுந்த நேரத்தில் எப்போது ஆண்டவருடைய கரம் நமக்கு தேவையோ அந்த நேரத்தில் கடவுள் நமக்கு துணையாக இருப்பார், பக்க பலமாக இருப்பவராக இருக்கின்றார். மேலும் நமக்கு துணையாக இருக்கின்ற கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பவராகவும் இருக்கின்றார் என்பதைத்தான் இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவேதான் இப்படி பதில் கொடுக்கின்ற துணை புரிகின்ற கடவுளின் பிரசனத்தை நாம் உணர்கின்ற பொழுது நம் வாழ்விலே நாம் அன்றாட தேவைகளையும் ஆன்மீக தேவைகளை நிறைவு செய்து கொள்ள முடியும் என்பதைத்தான் நீரோடை அண்டைக்கு அழைத்து செல்பவராக இருக்கின்றார், நம் தாகத்தை தணிப்பவராக இருக்கின்றார், நம்முடைய உடல் பசியை போக்குபவராக இருக்கின்றார், இளைப்பாறுதலை தருபவராக இருக்கின்றார், ஆறுதலை கொடுப்பவராக இருக்கின்றார், இரக்கத்தை காட்டுபவராக இருக்கின்றார். எத்தனை குணாதிசயங்கள், நன்மைகளை கடவுள் நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றார். இப்படி இரக்கத்தை ஆறுதலையும் கொடுக்கின்ற கடவுள் நம்மை தேற்றுகின்ற தெய்வமாக இருக்கின்றார். எசாயா 43 படிக்கின்ற பொழுது இதோ உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் மற்ற நாடுகளையும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஏனெனில் நீ என் கண்களில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் தன் கரங்களிலே தாங்குபவராக இருக்கின்றார். இப்படி பிற பொருள்களையும் பிற இனத்தையும் பலியாக கொடுத்து, காணிக்கையாக கொடுத்து இஸ்ரேல் மக்களை மீட்டுக்கொண்ட கடவுள் நம் ஒவ்வொருவரை அன்பு செய்து எப்படி வெளிப்படுத்துகிறார்? நமக்காக தன் உயிரையே கொடுத்து, நம்முடைய உதிரத்தின் இறுதி துளியை நமக்காக கொடுத்து, நம்மை பாவத்தில் மீட்டெடுத்து நமக்கு புது வாழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார். இத்தகைய அருள் மிகுந்த இரக்கத்தின் ஆண்டோடைய அன்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இறைவன் அருளும் இரக்கமும் கொண்டவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், பேரன்பு கொண்டவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவர், நம் அண்டையிலே நம் அருகிலே இருப்பவராக இருக்கின்றார் என்கிற உண்மையை தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படி இரக்கத்தை காட்டுகின்ற கடவுள், அருள் புரிகின்ற கடவுள் நம்மை தாங்குபவராயிருக்கின்றார்.
தன் உள்ளம் கைகளிலே நம்மை பொறித்து வைத்திருக்கின்ற கடவுள் நம்மை சுமந்து காப்பவராக இருக்கின்றார். இறைவன் அழகாக சொல்லுவார், கழுகு தன் குஞ்சுகளை தன் மேல் சுமந்து காப்பதை போல ஆண்டவர் நம்மை சுமந்து காப்பவராக இருக்கின்ற சொல்லுகின்றார். நம் ஒவ்வொரு நாளும் நம்மை சுமந்து காக்கின்ற கடவுளுடைய பராமரிப்பிலே நாம் இருக்கின்றோம். அடுத்ததாக நம்மை தூக்கி விடுபவராக இருக்கின்றார். நாம் நம்முடைய மனித பலவீனத்தினாலும் இந்த உலகத்தின் ஈர்ப்புகளினாலும் இயலாமையினாலும் நாம் வீழ்கின்ற பொழுது நம்மை பார்த்து சிரிப்பவராக அல்ல, மாறாக நம்மை கைதூக்கி விடுபவராக, நம்மை எழுந்து நிற்க பலன் கொடுப்பவராக இருக்கின்ற. எனவேதான் 2 Corinthiயர் 12:9 உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி சோர்வுற்ற மனிதனை பார்த்து கடவுள் சொல்வதாக இருக்கின்றது. நம்மை தூக்கி விடுபவராக இருக்கின்றார். அடுத்து நம் அண்டையிலே இருக்கின்றார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற போதெல்லாம் கடவுள் நம் அருகிலே இருந்து எசாயா 59 படிப்பதை போல, இதோ நான் உன் அருகிலே இருக்கின்றேன், உன் குரலுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லி நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். நம் தேவன் மாறாத தேவனாக இருக்கின்றார். நம் தேவன் நம்மை மறவாத தேவனாக இருக்கின்றார். ஆகவே மாறாத மறவாத தேவனுடைய பிரசன்னம் இருக்கணும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே வாழ்வோம். நம்மை கைதூக்கி விடுகின்ற, நமக்கு துணையாக இருக்கின்ற, நம்மை தாங்குகின்ற கடவுளுடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆசி பெற்ற மக்களாய் இறை அருளில் நிலைத்திருப்போம். கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன். ஆராத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. உளம் என்னும் வீணை கரம் தேடுதே, உறவே நீ என்னில் ஸ்வரம் மீட்டவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நீவா.